ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட் லட்டு பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட் லட்டு பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு நிறையா நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். அந்த வெந்தயத்தை கொஞ்சம் வெறும் சட்டியில் வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாதுங்க, ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா 5 நிமிஷத்தில் வறுபட்டுரும். ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆறட்டலாம். அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள், பவுடர் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இது கூட ஒரு கப்பு பால் ஊற்றுறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஊற்றி கிண்டுறேன். அதாவது ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஊற வைக்கணுங்க. பால் ஊற்றி கிண்டி கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னொரு அரை கப் பால் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து அதை எடுத்து நம்ம லட்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, 3 ஹவர்ஸ் கழித்து நம்மளோட வெந்தயம் அப்படி தான் இருக்கும். இப்போது ஒரு சட்டியில் 3 கப்பு துருவின தேங்காய்ங்க. ரெடிமேடாக பாக்கெட் கிடைக்கும். நான் டிமார்ட்லேருந்து கிடைச்ச பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன். 1/4 கிலோ பாக்கெட். அதில் 3 கப்பு இருந்தது. அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அது ரொம்ப பொடிசாக இருக்கும், அதனால் அதையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போது 2 கப் பாதாம் வறுத்து எடுத்துக்கிறேன். இது ட்ரை ஃப்ரூட் லட்டுங்கிறதுனால நான் ட்ரை ஃப்ரூட் எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். 2 கப் பாதாம் வறுத்தாச்சு. இப்போ அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஆறட்டும். இப்போது அதே எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு ஒரு கப்பு போட்டிருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதர்த்தா போதுங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வறுபட்டு வந்துடும். வாங்க இப்போ மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு கப்பு பம்கின் சீடும் ஒரு கப்பு சன்ஃப்ளவர் சீடும் சேர்த்துக்கிறேன். அதுவும் ட்ரை ஃப்ரூட்டு தான், பிள்ளைங்களுக்கு நல்லது. அதனால் ஒரு கப்பு பம்கின் சீடும் ஒரு கப்பு சன்ஃப்ளவர் சீடும் சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துட்டேன். இப்போ அடுத்தது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தய பவுடர் நேற்று ஊற வச்சோம்லங்க, 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தோம்ல, அதை போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். அடுத்தது அதே எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த சீஸ் போட்டு வறுக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நான் எடுத்து வச்சுருக்க டிங்குனாக்க பிசினை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே சட்டியில் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி 2 கப்பு வெல்லம், அது கரையிற வரையில் நல்லா இது பண்ணி 2 கப்பு வெல்லத்துக்கு நான் 1/4 கப் தண்ணி ஊற்றுறேங்க. மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பாருங்கள். 1/4 கப் தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கரையட்டும். கரைச்சதும் ஃபில்ட்ரு பண்ணி அதை கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதை வச்சு தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். ட்ரை ஃப்ரூட் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க எல்லா ட்ரை ஃப்ரூட்டும் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். ஏன்னா நெய்யில் வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம்.
கம்பி பதமெல்லாம் வேணாங்க, ஆனாலும் கொஞ்ச நேரம் அந்த வெள்ளம் கொதிச்சா நல்லாயிருக்கும், அதுக்காக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பாருங்க இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் வறுத்து ஒரே பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கேன். தேங்காய் பூ, அது வந்து வெந்தயம், இது வந்து கொஞ்சம் குறைன்னு அடிச்சுட்டேன், முந்திரி பருப்பு பவுட்ரு, அது பாதாம் பருப்போட பவுட்ரு, அப்புறம் இது வந்து மாவு, கோதுமை மாவு, பாதாம் எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் கொட்டி வச்சாச்சு. இது வந்து டேட்ஸோட பவுட்ரு, டேட்ஸ் பேரிச்சம்பழம் விதையும், இது வந்து பம்கின் சீடும் சன்ஃப்ளவர் சீடும் பவுடர் பண்ணது. இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம், பாதியும் அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ், எல்லா ட்ரை ஃப்ரூட்டையும் பவுடர் பண்ணி இப்போ ஒரே பெரிய தாம்பாளத்தில் போட்டாச்சு. இந்த பாருங்க நம்ம வறுத்து வச்ச மாவு, இது நெய் கோதுமை மாவு. இப்போ எல்லாத்தையும் கோதுமை மாவு நிறைய சேர்க்கலாங்க, நான் ட்ரை ஃப்ரூட் உருண்டைங்கிறதுனால 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா இது முந்திரி பருப்பு பவுடர், இதையும் சேர்த்துக்கலான்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாயில் கடிப்பட்டு நல்லா கொஞ்சம் இன்னும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த லட்டுக்கு பேர் டிங்கு லட்டு, அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஓகே, எல்லாமே நெய்யில் வறுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாம் இந்த மாதிரி கையாலே மிக்ஸ் பண்ணலாம். நல்லா இப்படி கிளறிட்டுக்குவோம், மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வெந்தய பவுடரு, பெரிச்சம்பழ பவுட்ரு, அப்புறம் நம்ம போட்ட ட்ரை ஃப்ரூட்ஸுங்களோட பவுட்ரு, அந்த தேங்காய் துருவல் எல்லாமே ஒரே மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த மாவையும் போட்டு, கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணுறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுறேங்க. ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சுக்கு பவுடரும் போடலாம். சுக்கு பவுட்ரு 1 ஸ்பூனும் போட்டுக்குவோம். இதில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் சுக்கு பவுடர் போட்டிருக்கோம், அதையும் சேர்த்து இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிறாங்க. மிக்ஸ் பண்ணி காஞ்ச திராட்சையை இப்போ இது என்னன்னாக்கா நம்ம வறுத்த கம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், கம்மு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது நம்ம கொதிக்க வச்ச வெள்ளைப்பாக ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையால் தொடக்கூடாது, சுடுவோம். அதனால் 1 ஸ்பூன் வச்சு கிளறிட்டு அது சூடாக இருக்கும் போதே உருண்டைகளாக ஒட்டிக்கலாம். வாங்க, பாருங்க, இந்த அளவுக்கு உருட்டினா போதும். கொஞ்சம் மீடியம் சைஸாகவே ஒட்டிக்கலாம், ஏன்னா பிள்ளைங்க ஒரு உருண்டை எடுத்தாங்கன்னா அப்போ தான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிப்பாங்க, பாதி மிச்சம் வைக்காமல். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஒரே சைஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். ஸ்டே ஹெல்தி.